கவனமாக வாழுங்கள். கவனமாக வாழுங்கள்னு சொல்லி ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு மதத்துக்கோ ஏதோ ஒரு கோட்பாட்டுக்கோ கட்டுப்பட்டு வாழ்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு விதமான மறு வாழ்க்கையை நம்புகிறோம். சில பேர் திருப்பி பிறப்போம்னு நம்புவோம், சில பேர் பிறக்க மாட்டோம்னு நம்புவோம், சில பேர் பிறக்க தேவையில்லைன்னு நம்புவோம். எது எப்படி இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை. திருப்பி என்ன நடக்கும், திருப்பி பிறப்போமா பிறக்க மாட்டோமா, எந்த மாதிரி வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்க போகிறதுன்றதெல்லாம் வெறும் நம்பிக்கை மட்டும்தான். ஸோ இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு இழந்த விஷயங்கள் திருப்ப பெறவே முடியாத விஷயங்கள்னு சில இருக்குது. ஸோ அதை இழக்க முந்தே நீங்கள் அதை பிரயோசனமாக பயன்படுத்திக்கோங்க. முதலாவது, உடலை விட்டு பிரிந்த உயிர். 2வது, பேசிவிட்ட வார்த்தை. 3வது, கடந்துவிட்ட இளமை. 4வது, கொடுத்த வாக்கு. 5வது என்னன்னு தெரியுமா? 5வது என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.